என்னப்பா படத்துக்கு போகலாமா? இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா கோட். ரொம்பவே எதிர்பார்ப்புக்கு அப்புறம் வெளிவந்திருக்கிற ஒரு படம். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தளபதி விஜய், அதுக்கப்புறம் டைரக்டர் வெங்கட் பிரபு. ஸோ மங்காத்தாவுக்கு அப்புறம் வெங்கட் பிரபு இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்டு விஜய் சார் கூட இந்த படம் இப்படி வந்து ஒரு கொலாபரேஷன் நடக்குமா அப்படிங்கிறது ரசிகர்களோட ஒரு பெரிய எதிர்பார்ப்பாகவே இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி அந்த படம் அவங்க கொலாபரேட் பண்ணி திரைக்கு வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த படத்தோட விமர்சனத்தை பற்றி பார்க்கலாம். முதல்ல இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா, அந்த அப்பா கிட்டேருந்து பிரிக்கப்பட்ட ஒரு மகன், அதுக்கப்புறம் அந்த மகன் திரும்ப அந்த அப்பாவோடையும் அந்த குடும்பத்தோடையும் சேரும்போது அங்கே என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்குது, அதை வந்து அந்த அப்பா வந்து எப்படி கையாளுறாரு, அதுக்கப்புறம் எப்படி வந்து அந்த குடும்பத்துக்கான பிரச்சனையை அந்த அப்பா வந்து தீர்த்து வைக்கிறாரு அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இப்போ இந்த படத்தில் வந்து விஜய் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் டாப் ஸ்டார் பிரசாந்த் அவரோட ரீஎன்ட்ரி, அதுக்கப்புறம் பிரபுதேவா நடிச்சிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்னேகா, லைலா, ஸோ இப்படி நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்களோட நடிப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்துக்கு எந்த அளவுக்கு தேவையாக இருக்கோ அந்த அளவுக்கு கரெக்டாக இவங்களை நடிக்க வச்சுருக்காரு டைரக்டர். அதுக்கப்புறம் இந்த படத்தோட மியூசிக் வந்து நம்ம யுவன் சங்கர் ராஜா பண்ணியிருக்காரு. ஸோ ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு புதிய கீதை படத்துக்கு அப்புறம் எப்படி வந்து இந்த படம் அமையும், இது ரெண்டாவது படமாக யுவன் சங்கர் ராஜா வந்து தளபதிக்கு மியூசிக் போடுறாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு பாடலாக இவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஒரு பாடலும் ரிலீஸ் ஆகி வெளியே வரும்போது அதுக்கு வந்து ஒரு மிக்சட் ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து படத்தில் எப்படி சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை நம்ம தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கும்போது இதுக்கு யுவன் சங்கர் ராஜாவோட ஐடியாவா, பிரேம்ஜியோட ஐடியாவா, இல்லை வெங்கட் பிரபு எப்படி இதை வந்து மேட்ச் பண்ணாங்கன்னு தெரியலை. பாடல்கள் எல்லாமே படத்தோடு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அந்த குறிப்பாக சொன்னால் ஃபஸ்ட்டு சாங் விசில் போடு சாங்கில் வந்து இவங்க பண்ணியிருக்கிற மிக்சிங் இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு நமக்கு பாட்டு யூடியூப்பில் லிரிக் வீடியோ இடும்போது வந்ததை விட இப்போ வந்து படத்தோடு பார்க்கும்போது அந்த பீட்ஸ்லேருந்து அப்புறம் இவங்க எல்லாரோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதோட எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த மட்டை சாங்னு சொல்லலாம். ஸோ கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி அந்த மட்டை சாங்னு ஒரு சாங் வந்து ஒரு கேமியோ பர்ஃபார்மன்ஸோடு வரும். ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ மியூசிக் வந்து நல்லபடியாக மேட்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து விஜயகாந்த் சாரோட ஒரு கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே தேட்டரில் பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸோடு இருந்துச்சு. ஸோ பிஜிஎம் எல்லாமே சூப்பராக இருக்குது. கேமரா ஒர்க் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ படம் எப்படி இருக்குது மொத்தத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெர்ஃபெக்ட் என்டர்டெய்னர். அதாவது அவன் வந்து எந்த ஒரு திரைக்கதையில் தொய்வுமே இல்லாமல் லேக் இல்லாமல் ஒரு படம் போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஸோ அதை பூர்த்தி செய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து நிறைய கேமியோ பெர்ஃபார்மன்ஸஸ், அடுத்தடுத்து நிறைய சர்ப்ரைசஸ், ப்ளஸ் வந்து நிறையா இவங்க மெனக்கெட்டு இருக்கிறாங்க ஒரு கேரக்டரையும் எப்படி உள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுலேயே நமக்கு வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவும் ஒரு என்கேஜிங் எலமெண்ட்டாகவும் இருக்குது இதெல்லாமே. இப்படி இருக்கும்போது நிறைய ட்விஸ்ட்டு வந்து வச்சுருக்குறாங்க, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸு. ஸோ அப்படி வந்து படம் முழுக்குமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் தான். கடைசியாக படத்துக்கு எண்ட் கார்ட் போடுற வரைக்குமே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பெர்ஃபெக்டான ஒரு என்டர்டெய்னர். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். ஸோ விஜய் ரசிகர்களுக்கும் காமன் ஆடியன்ஸுக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்கிற வகையில் இந்த படத்தை வெங்கட் பிரபு கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் தான் வெங்கட் பிரபுவுக்கு. அவர் வந்து மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் டைரக்டர். மாஸ் ஹீரோ வச்சும் அவரால் கண்ணில் ஒரு கமர்ஷியல் படத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை போய் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வருஷத்தோட மிகப்பெரிய பிளாக் போஸ்டர் ஹிட்டான படமாக இது இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.